மனிதனின் நடமாட்டத்தையும் செயல்பாட்டையும் முடக்கக்கூடிய மூட்டுவலி 100க்கும் மேற்பட்டதாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுவாக உடலியல் சார்ந்த பிரச்சனைகளால் ஏற்படும் கால்சியம் சத்து குறைவால் பெண்களே இந்த நோயால் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். இந்த பாதிப்பிலிருந்து மீள்வதற்கான வழிகளை விவரிக்கிறது இன்றைய சிறப்பு பார்வை. வலுவிழந்த தசைகள், வீக்கம், தாங்க முடியாத வேதனை, நடக்க முடியாமல் முடங்கி போவது இவையெல்லாம் மூட்டு வலியால் வரும் பாதிப்புகள். 100க்கும் மேற்பட்டதாக வகைப்படுத்தப்பட்டுள்ள இதில் எலும்பு தேய்மானத்தால் வரும் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், நோய் எதிர்ப்பு சக்தியே தசைகளை தாக்குவதால் ஏற்படும் ருமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் உள்ளிட்டவை முக்கியமானவை. பெண்களை இந்த மூட்டு வலி அதிகமாக தாக்க மரபணுவே காரணமாக உள்ளது. பெரும்பாலும் பெண்கள் பிரசவம் மற்றும் மாதவிடாய் போன்ற பல இன்னல்களுக்கு ஆளாகிறாங்க. இப்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே உடம்பில் கால்சியம் டிஃபிஷியன்சி வர்றதுக்கான வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்குது. எல்லா மூட்டுலேயுமே அந்த எண்டில் கார்டிலேஜ் என்னப்படி ஒரு ஸ்பெஷல் டிஷ்யூ இருக்குது. அந்த டிஷ்யூ லியூப்ரிகேட் பண்ணிவிட்டு ஜாயின்ட்ஸ் ஃப்ரீயாக மூவ் ஆகிறதுக்கான முக்கியமான காரணம் அதுதான். இப்போ அவங்களுடைய மரபணுவிலேயே பார்த்திங்க அப்படின்னா அந்த கார்டிலேஜினுடைய ஸ்ட்ரென்த் குறைச்சலாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க நாளடைவில் அது தேய்மானத்துக்கு ஆளாகிறாங்க. மூட்டு வலியிலிருந்து விடுபட இயன்முறை மருத்துவரின் வழிகாட்டுதலோடு பெண்கள் சில பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். எடையை குறைக்கவும் கை, கால், தோள் பகுதி மூட்டுகளும் தசைகளும் வலுப்பெற்று எளிதாக இயங்கவும் முறைப்படுத்தப்பட்ட பயிற்சிகள் உள்ளன. நீக்கு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் நிறைய இருக்கு. குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைசஸ் நல்ல மேலே சேர்ல உட்காந்துட்டு காலுக்கு கீழே, அதாவது நம்மளுடைய ஆங்கிள் கொலுசு கட்டுற இடத்துல ஒரு வெயிட்டை கட்டிட்டு ஆங்கிள் வெயிட்ஸ்னு சொல்லுவாங்க, அதை கட்டிட்டு ட்ரில் மாதிரி பண்ணலாம். நல்லா மேலே தூக்கிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணணும். ஒரு 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு திருப்பி டவுன் பண்ணிடணும். இன்னொரு எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா பெட்டில் உட்காந்துட்டு காலை நீட்டி வச்சுட்டு முட்டிக்கு கீழே ஒரு டவலை ரோல் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு நீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த குவாட்ரிசெப்ஸ் மசில்னு சொல்லுவாங்க, முன்னும் தொடை மசிலை டைட் பண்ணணும். டைட் பண்ணிவிட்டு லெக் லைட்டாக லிஃப்ட் ஆகும். ஸோ அப்படியே ஹோல்ட் பண்ணணும். ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணும்போது நீ நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இது எல்லா லேடிஸும் வீட்டிலே பண்ணிக்கலாம். மூட்டு வலியால் வரும் வேதனை மட்டுமின்றி மாடிப்படி ஏறும்போது மூச்சு வாங்குவது, அன்றாட வேலைகளை செய்ய சிரமப்படுவது என பிரச்சனைகளை சந்திக்கின்றனர் பெண்கள். பிரசவம் ஒரு மறுபிறவி என்றால் மருத்துவ ஆலோசனைகளை பின்பற்றி இந்த பாதிப்புகளிலிருந்து விடுபடுவது அவர்களுக்கு புதுப்பிறவி எடுத்த உணர்வை தருகிறது. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் எனக்கும் டெலிவரிக்கு அப்புறம் வர ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமான விஷயம் மூட்டு வலி. மூட்டு வலி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வேலை பண்ண முடிஞ்சாலும் என்னால் நடக்க முடியாத அளவுக்கு அதிகமாயிருச்சு. அப்போது என்னன்னா ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவரோட அட்வைஸ் மூலமாக நான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்தேன். ஃபிசியோதெரபிஸ்ட் சொல்கிறபடி எல்லா எக்ஸசைஸும் பண்ணிவிட்டு டயட்டையும் ஃபாலோ பண்ணேன். இப்போ நான் நல்லாவே எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறதுனால நல்ல ரெக்கவரி கிடச்சிருக்கு. எனக்கு வீட்டு வேலையெல்லாமும் நல்லா பண்ண முடியுது. ஸ்கூலில் விடுறது, கொண்டு போய் விடுறது, அதுக்கெல்லாம் 2 வீலர் ஓட்ட வேண்டி வரும், அதையும் பண்ண முடியுது என்னால். கால்சியம் சத்து குறைவால் ஏற்படும் மூட்டு வலியை தவிர்க்க குழந்தை பேறுகளுக்கு இடையே இடைவெளி விட வேண்டும் என்கின்றனர் மருத்துவர்கள். விட்டமின் டி சத்தை உடலில் உருவாக்கக்கூடிய வெயிலையே பார்க்காமல் வேலை பார்க்கும் கணினி யுக இளைஞர்களும் இந்த பிரச்சனையிலிருந்து தப்ப முடியாதவர்களாகவே உள்ளனர். ஒரு பிரெக்னன்சிக்கு இடையில நம்ம அதை ஸ்பேஸ் பண்ணும்போது அந்த கால்சியம் டிப்ளீஷன் இருக்காது. இல்லைன்னா என்ன ஆகும்னா அடிக்கடி நம்ம தொடர்ச்சியாக ப்ரெக்னென்ட் ஆகும் பொழுது அந்த கால்சியம் உடம்புல இருக்கக்கூடிய கால்சியம் ரிசர்வ் குறைஞ்சிவிடும். விட்டமின் டிங்கிறது எப்படின்னா நம்ம நார்மலாக சன்லைட் நம்ம மேலே படும் பொழுது அதனால் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு விட்டமின். இந்த விட்டமின் டி ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் வகிக்குது இந்த கால்சியம் மெட்டபாலிசமில். சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேறு பார்க்குறவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீடியோ காலில் போயிடுறாங்க, அதுக்கப்புறம் சாயங்காலமாக தான் வர்றாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வெயில் உடம்பு மேலே படுறதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவாக உள்ளது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா விட்டமின் டி டிஃபிஷியன்சி அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் அவங்களுக்கு ஜென்ரலைஸ்டு பாடி பெயின், அதாவது அசதியாக இருப்பது, பின்ன அடிக்கடி முதுகு வலி வர்றது, இந்த மாதிரி சில விஷயங்கள் ஏற்படலாம். சுறுசுறுப்பான செயல்பாட்டுக்கு தடை போடும் மூட்டு வலியால் உடல் பருமன் அதிகரித்து மன அழுத்தம், இதய நோய், எலும்பு முறிவால் முடங்கும் நிலை வரவும் வாய்ப்புகள் உள்ளன. எனவே கை கால்களை அசைக்க முடியாமை, வேகமாக செயல்பட இயலாமை, தூக்கமின்மை உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். சில வகை மூட்டு வலிகளை முழுமையாக குணப்படுத்த முடியாவிட்டாலும்
முன்னதாகவே சிகிச்சையை தொடங்கி பாதிப்புகளின் கடுமையை கணிசமாக குறைக்க முடியும் என்பது மருத்துவர்களின் அறிவுரை. சன் செய்திகளுக்காக எஸ். குமரன் மற்றும் சோ